ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம், பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் அதை அழுத்தவே இல்லை. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கனிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாளுங்க. இன்னைக்கு சதுர்த்தி தினம் நண்பர்களே. எனவே விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறாருங்க. புதன் பகவான் வந்து சூரியனுடன் ராசியில் இணைந்து கொண்டு குரு பார்வை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்கிறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பாதியில நின்ன பெண்டிங்கான ஒர்க் எல்லாருமே இன்னைக்கு நீங்க சிறப்பாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த காரியங்களை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, அந்த காரியங்களை நீங்கள் வந்து மிக மிக முக்கியமாக வெற்றிகரமாக முழுமையாக செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் பெரும்பாலானவே வந்து பெண்டிங்கே ஆகாதுங்க. மேலும் பழைய பெண்டிங் வேலையை நீங்கள் சேர்த்து முடித்து பெண்டிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல மன நிம்மதி, மன நிறைவு பெற முடியும் நண்பர்களே. காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் மகிழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. திறமைகளை வெளிப்படுத்தும் போது என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பொறுமை இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவை. பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஆதரவான ஒரு ஒத்துழைப்பான ஒரு சூழல் இன்னைக்கு நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் எதிர்பார்த்து காத்திருந்த சில கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா சில கடன் வந்துடும் சொல்லிட்டு அந்த மாதிரியான கடன் உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. யாரு கூடயும் இன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. பயணங்களின் போது கண்டிப்பாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற முடியுங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அலுவலகத்திலும் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு அலுவலக வாழ்க்கையை இந்த தினம் நீங்கள் அனுபவிப்பீங்க நண்பர்களே. மிகச்சிறப்பான ஒரு நாள். இந்த தினம் உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக செய்து முடித்து மன நிறைவு பெற முடியும். இந்த தினம் தொழிலையும் நல்ல வளர்ச்சிகள் உண்டுங்க. பொருளாதார வகையில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அதிகமான நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். எனவே தொழில், பொருளாதாரம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குடும்பத்திலே இப்போ அமைதி நிலவும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சியில் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு குத்தகைக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ஆர்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. யாருக்கிட்டையும் இன்னைக்கு ஆர்குமெண்ட் விவாதங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். வெளிப்புற வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம். ஆனால் அதெல்லாமே நீங்கி விடுங்க. உங்களை சொந்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டாயமாக அதை திருப்பி அடைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்ப நிகழ்ச்சிகளில் புதிய புதிய நண்பர்கள் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்க நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதிற்கு இனிமையான உங்கள் காதலரிடம் வந்து குழப்பமான சில விஷயங்களை பேசக்கூடாது. ஸோ அதற்கு இன்றைய நாள் வந்து உகந்த நாள் அல்ல. எனவே இந்த தினம் காதல் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் உண்டு. நண்பர்களுங்கிறவங்க வந்து எப்பயுமே பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. எந்த நண்பர்கள் மூலமாக எப்போ எந்த நன்மை கிடைக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர்களை ஒரு ட்ரெஷர் போல நீங்க பாதுகாத்திட வேண்டியது இந்த தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. சமுதாயத்தில் ஒன்றி இருக்கணுங்க. சமுதாயத்திலேருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. இந்த தினம் திருமண வாழ்க்கையில உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில மூன்றாம் நபர் சில பேர் வந்து சில சண்டை சச்சரவுகளை மூட்டிவிட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பாக இடம் தர மாட்டீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் மூன்றாம் நபரை வந்து உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க
உள்ள நுழைய விடாதனால கண்டிப்பா நீங்கள் மகிழ்ச்சியில பெற முடியும் நண்பர்களே. மாணவர்கள் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பலவீனமான சில விஷயங்களை பத்தி உங்க டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த தினம் குருவின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல சிக்கல்கள் தீரும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வேலைகள்ல கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் பெருகும். பெண்டிங்கா இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க வசூல் செய்யலாம். உங்களுக்கு அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். பயணங்கள் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். தேவையற்ற ஆர்கியுமெண்ட்டை மட்டும் தவிர்த்து விடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைகிறது நண்பர்களே. இன்றைய தினம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்க போற இடம் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. உங்களது காரியங்களை சிறப்பாக செய்யறதுனால அலுவலக பணியிலும் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறது. சொந்த பந்தங்கள் மத்தியிலும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் நீங்கள் நல்ல ஒரு புகழ் பெற்றவராக ஒரு மதிப்போட இன்னைக்கு நடத்தப்படுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்க. ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் இன்றைய தினம் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இதுவரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் உங்களுக்கு ஈஸியாக இன்னைக்கு கைக்கு விடும். எவ்வளவு முயற்சி செய்தும் உங்களால் வசூல் பண்ண முடியாத பண வரவுகள் இன்னைக்கு வசூலாகும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. தடைகள் குறையக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. எனவே இதை தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினம் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாளுங்க. கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு பயணங்களின் போது நல்ல நன்மைகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் போது என்ன சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு இங்க வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க இன்றைய தினம். தேவையில்லாத ஆர்கியுமெண்ட் விவாதங்கள் யார் கூட இன்னைக்கு வச்சுக்காதீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. திறமைகளை வெளிப்படுத்தலாம். ஆனா எந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துறீங்கிற சூழலை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதன் பிறகு உங்க திறமைகளை வெளிப்படுத்தினால் அதற்கு பல மடங்கு அதிகமான இரட்டிப்பு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.